ஹாய் எவரன், நீங்கள் பார்த்துருக்கிறது லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ் இன் 2 minutes. ஸோ இந்த 2 நிமிஷத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க சுவிட்சோட ஒயரிங் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பிகினிங் ஸ்டேஜில் இப்போ தான் எலக்ட்ரிக்கல்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிறதுல இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேர். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம போடுறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வெறும் 2 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை கொடுப்போம். ஸோ அந்த ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறதுல எப்படி சுவிட்சை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நியூட்ரல்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, இந்த ஒரு ப்ளக் பாயிண்டில் இருந்தால் இந்த 2 ஒயருமே வருது, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு ஒயரை வந்து டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயர், ஓகேங்களா. அதே மாதிரி ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபேஸை வந்து இந்த சுவிட்சில் இருக்க ஒரு இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல இருந்து அவுட்புட்டாக எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இதில் பார்த்தாலே நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாம், ஓகேங்களா. அதாவது நியூட்ரல் வந்து டேட்டா கொடுத்துருவாங்க, ஃபேஸை வந்து சுவிட்சில் ஒரு இதில் கொடுத்து இன்னொரு இதுலேருந்து எடுத்து வந்து இப்படி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அப்படி கொடுக்கும் போது இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு ஒயர் இருக்குது, இப்படி 2 ஒயர் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி ஃபேஸ் நியூட்ரல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம டெஸ்டர் எடுத்துக்கணும். டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ ப்ளக் பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து கரண்ட் வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. அதனால் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான், கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு டெஸ்டர் வச்சு ஃபஸ்ட்டு வந்து இதுதானே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயருக்கு பதில் இந்த 2 ஒயரில் ஒரு ஒயரில் வச்சு பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைட் எரியுது பாருங்களா, இந்த டெஸ்ட்டில் வந்து லைட் எரியுது. ஸோ இந்த டெஸ்ட்டில் லைட் எரியுது அப்படின்னா அதுதான் ஃபேஸ், ஓகேங்களா. அதே மாதிரி இதில் பாருங்கள், இந்த இதில் தொட்டு பார்க்கலாம் பாருங்கள், தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு லைட்டுமே எரியல, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நியூட்ரல், ஓகேங்களா. நம்மகிட்ட மொத்தம் வந்து ப்ளக் பாயிண்ட்லேருந்து 2 ஒயர் வருது. அதில் ஒரு ஒயர் வந்து தொட்டால் வந்து இப்போ நமக்கு லைட் எரியுது, அது வந்து ஃபேஸு, இது வந்து நியூட்ரல், ஓகேங்களா. ஃபேஸ் நியூட்ரல் இப்படி தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கண்டுபிடிச்சாச்சு. இந்த நியூட்ரலை வந்து டேரெக்டாகவே இதில் வந்து கொடுத்துடணும். இதெல்லாம் வந்து டேப் அடிச்சுக்கணும். நான் வந்து காட்டுறதுக்காக இப்படியே வச்சுருக்கேன் ஓப்பன்லேயே, ஓகேங்களா. அதே மாதிரி ஃபேஸை வந்துட்டு சுவிட்சில் ஒரு எண்டில் கொடுத்து இன்னொரு எண்ட்லேருந்து எடுக்கணும். ஆனால் எடுக்கும் போது முக்கியமான விஷயம், இந்த சைடில் வந்து எங்கேயுமே பிசுரே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஏதாச்சும் சின்ன சின்னதாக கம்பி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு வந்து சைடில் எந்த ஒரு கம்பி எதுவுமே நீட்டிட்டு இருக்க மாதிரி ரொம்ப சேஃப்டியாக பண்ணிக்கணும், ஓகேங்களா. பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த சுவிட்ச் கனெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், இவ்வளோ தான்.